உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447760000. மேடையில் வீட்டிருக்கின்ற ஆண்டோர்களுக்கும் எதிரில் இருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் லெனின் அவர்கள் சொன்னது போல இந்த மேடையில் நான் ஒரு அமைச்சராக வரவில்லை, நக்கீரன் குடும்பத்தில் ஒருவராக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். முகநூலில் விளையாட்டாக எழுதிட்டு இருந்த என்ன நான் என்னுடைய தொகுதியில் நடக்கிற நிகழ்வுகளை மற்றவரோடு பகிர்வ அந்த ஒரு எண்ணத்தோடு எழுதி கொண்டிருந்த என்னை நம்முடைய ஆசிரியர் அண்ணன் கோபால் அவர்களும் அண்ணன் காமராஜ் அவர்களும் அண்ணன் லெனின் அவர்கள்லாம் உற்சாகப்படுத்தி நீங்கள் எழுதுங்க நக்கீரன். நான் முதல்ல யோசனை பண்ணேன், ஏன்னா நான் ஃபீட்ரல் ஃபண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜூனியர் உடனில் எழுதுனதை படித்தவன்னா அந்தளவுக்கு நம்மளால் முடியுமான்னு, இல்லை நீங்கள் எழுதுங்கன்னு உற்சாகப்படுத்தி அது எழுதிய பிறகு அது எனக்கு ஒரு அடையாளமாக மாறியது என்பது நக்கீரன் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எனவே இந்த மேடையில் அந்த குடும்பத்தில் ஒருவராக நின்று கொண்டிருக்கின்றேன். அதே போல் ஒரு 29 வயசு 26 வயசில் மாவட்ட கவுன்சிலர், 29 வயசில் மாவட்ட செயலாளர். அப்படிங்கும்போது சென்னைக்கு கட்சி பயணமாக வரும்போது நான் தங்குகின்ற அந்த இடத்துல தான் ஐயா சின்னபுத்தூசி ஐயா தங்கியிருந்தாங்க. அண்ணன் ராயப்பன் தான் இருக்கிறேன். அங்கே வரும்போது ஐயா அவருடைய அறையை நாங்கள் கடந்து போகும்போது பார்ப்போம், முழுவதும் புத்தகம் நிரம்பி இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய வியப்பாக இருக்கும். பின்னாடி நான் என்னுடைய அலுவலகத்தில் நான் வச்சுருக்க புத்தகத்தை பார்த்து என்ன கேட்பாங்க, இவ்வளவு படிப்பியா இல்லை சும்மா வச்சுருக்கியா அடையாளத்துக்குன்னு. அங்கே ஐயாவுடைய ரூமை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் படித்தது முதல்ல முரசொலி தலைவர் கலைஞருடைய எழுத்து, அப்புறம் நக்கீரனில் ஐயா சின்னபுத்தூசி அவருடைய அந்த கட்டுரைகள். புத்தூசினா ஒவ்வொரு வார்த்தையுமே எதிராளிக்கு பச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், அவ்வளோ வீரியமான வார்த்தைகளை கொண்ட கட்டுரைகள். அது படித்தது தான் எனக்கு பின்னாடி நான் எழுதுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக என்னை நான் தயார்படுத்திக் கொள்வதற்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய எழுத்து, ஐயா சின்னபுத்தூசி அவருடைய எழுத்து. அதே போல் அதில் வெறுமனே செய்தியை சொல்லாமல் அதில் ஒரு ஆதாரபூர்வமான சம்பவங்களாக இருக்கணும். அதில் அது எப்போ நடந்ததுங்கெல்லாம் குறிப்பிடணுங்கிறதுக்கு அதுக்கு வழிகாட்டுதல் யாருன்னா ஐயா திராவிட இயக்க ஆய்வாளராக இங்கே வீட்டிருக்கின்ற நம்ம மூத்த முன்னோடி ஐயா திருநாவுக்கரசு அவர்கள். ஒரு சம்பவத்தை சொன்னால் சும்மா மேம்போக்காக சொல்லாமல் அது எப்போ நடந்தது, அது எப்படி நடந்ததுங்கிறத ஆதாரங்களோடு சொல்வதை அவர்களிடத்தான் கற்றுக்கிட்டோம். அதுதான் சட்டமன்றத்தில் நான் உரையாற்றுவதற்கும் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பல வாய்ப்புகளை எனக்கு கொடுத்ததற்கு காரணமாக இருந்தது நக்கீரனில் நான் எழுதியது. எதையும் ஆதாரபூர்வமாக சொல்லுகின்ற அந்த வாய்ப்பு. நான் அப்போ பேசியது எழுதியதெல்லாம் தான் இன்றைக்கும் எனக்கு அடையாளமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி திருச்சியில் கலந்துக்கும் போது கூட அன்பில் மகேஷ் சொன்னார், ஜெயலலிதா வீட்டில் இருக்கின்ற அவையில் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் கையில் தாது மணல் இருந்ததுன்னு பேசுனது அண்ணன்னார். ஏன்னா ஸ்ரீரங்க இடைத்தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெறுறாங்க. அது எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னால் அவை குறிப்பில் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் முதல்ல 2011-16 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியில் போய் உள்ளே பேச ஆரம்பிக்கும் போதே தமிழகம் இருள் சூழ்ந்திருக்கிறதுன்னு ஆரம்பித்தோடனே ஜெயலலிதாவின் முகம் சிவந்து விட்டது. திரும்பி ஒரு முறைச்சாங்க ஓபிஎஸ்ஸை. அவர் எழுந்து நின்று இவர் பேசுகிறதே தப்பு, சபைக்கு குந்தகமானதை பேசுகிறாருன்னு. தமிழகத்துக்கு இருள் சூழ்ந்ததுன்னா உனக்கு இங்கே என்னங்க இருக்குது, இதில் என்ன குந்தகம் இருக்குது, இது என்ன மரபுக்கு மீறியதுன்னு நான் கேட்குறேன். அன்றைக்கு மின்துறை அமைச்சராக அந்த நத்தம் சொன்னால் அதை ஏச்சியில் இல்லை உங்கள் பீரியடில் கரண்ட் கட்டு இருந்தது, இப்போ கரண்ட் கட்டில் என்ன, நான் கரண்ட்டை பற்றி பேசுகிறேன் உட்காரியாருன்னு. அப்புறம் பேச விட்டாங்க வேறு ஏதோ ஒன்று. ஆரிய மேகம் சூழ்ந்ததால் தமிழகம் இருளாக இருக்கிறதுன்னு. அவ்வளோதான், மொத்த சமயம் ஏச்சி நின்றுட்டாங்க, என்ன பேச விடல. அதுலேருந்து என்னை பார்த்தா நான் பேச ஆரம்பித்தாலே அந்த அம்மா ஓபிஎஸ் அப்படி லேசாக திரும்பி பார்த்தாங்கன்னா ஓபிஎஸ் ரெடியாக இருப்பார். ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சா உடனே இவர் சபையை விட்டு வெளியேற்ற வேண்டும் பாரு, உடனே சபாநாயகர் ரெடியாக இருப்பார். அதனால் நான் அந்த வாசகத்தை அங்கே சொன்ன உடனே அவங்க அதை புரியல. அவங்களுக்கு ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் கையிலே தாதுமணல் இருந்ததுன்னு. இது தலைவர் கலைஞரிடத்திலே கற்றுக்கொண்டது, ஐயா சின்னபுத்தூசி அவர்களை கற்றுக்கொண்டது. இன்றைக்கும் அது ரெக்கார்டில் இருக்குது சபையில். அதே போல் நக்கீரனில் எழுதியதை படித்த பல பேர், பல முக்கிய ஆளுமைகள் என்னை கூப்பிட்டு பாராட்டும் போது தான் சரி நம்மளும் எழுதுறது சரியாக எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கின்ற வாய்ப்பு, அதுவும் யாரை பார்த்து நாங்கள் பிரமிக்கிறோமோ அவங்களாம் இருக்கிற இந்த மேடை, அதுவும் ஒரு மூத்த முன்னோடி அமுதவன் அவர்களுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்குகின்ற அந்த வாய்ப்பு, அது எனக்கு கிடைத்த பெருமையாக கருதுகிறேன்.
தலைவர் கலைஞரோடு மிகுந்த நட்பு பாராட்டியவர் ஐயா சின்னப்புத்தூசி அவர்கள். அவருடைய இந்த பிறந்தநாளை ஒரு விழாவாக கொண்டாடுவது என்பது அண்ணன் கோபால் அவர்கள் அவர் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவது. ஏன்னா நான் அங்கே இருக்கும்போதெல்லாம் பார்ப்பேன், டெய்லி நைட் வந்து அண்ணன் வந்து அவரை பார்த்து போயிட்டு இருப்பார். அவர் வந்து பேசிட்டு தான் போவார். அவர் உடல்நலம் கொண்டிருந்த போதும் அவரை தன்னுடைய தந்தையார் போல அவர் பார்த்துக்கிட்டதும் எனக்கு தெரியும். இந்த சின்னப்புத்தூசி அவர்கள் இன்றைக்கி அந்த புத்தகத்துக்கு புதையல்னு பேர் வச்சுருக்காங்க. அது ஒரு நம்முடைய திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த கருத்து பெட்டகம், கருத்து புதையல். அவரை புதையல் போல பார்த்துக்கிட்டவர் அண்ணன் கோபால் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சின்னப்புத்தூசி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா இந்த மோடி வகையறாவை பலூனை அப்பயே அவர் ஊசியில் குத்திருப்பார். அதுதான் எனக்கு பெரிய வருத்தம். மோடி முதல்ல ஜெயிச்சப்போ 2014 நான் வந்து முகநூலில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் ஒரு நீண்ட கட்டுரை கடைசியாக முடிக்கும்போது இந்த வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் மோடியை ஒரு ஆக்ஷன் ஹீரோ என்று நினைத்து உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள், காலம்தான் இது பஃபூன் என்று காட்டும் என்று எழுதியிருந்தேன். அப்போ அதை படிச்சுட்டு தாறுமாறாக எனக்கு கீழே கமெண்ட் கொடுத்தாங்க. இப்போ 2024 தேர்தலில் தான் பரவாயில்ல, அன்னைக்கு எழுதுனது இன்றைக்கி வந்து பலராவது ஒத்துக்கிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி தான் அந்த பஃபூனோட வேஷம் கலைஞ்சி அது உண்மையான பஃபூன்கிறது தெரியுது அப்படிங்கிறது. அதாவது ஐயா சின்னப்புத்தூசி அவர்கள் இருந்திருந்தால் அந்த மதவாத இந்த சக்திகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக அதை எழுதியிருப்பார். அப்போ இன்னும் தீவிரமாக அவர் களத்தில் இறங்கி அடைச்சிருப்பார். அப்படி ஒரு அந்த உணர்வுகள்லாம் இன்றைக்கும் எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த உணர்வோடு அந்த எண்ணத்தோடு இருக்கின்றவர்களை எல்லாம் இந்த மேடையில் நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள். நம்முடைய அன்பு சகோதரர் கருப்பழனியப்பன் எந்த இடத்துல போட்டாலும் பொறிஞ்சு தள்ளிடுவார். ஆனால் கருத்து எதிராளிக்கு நேராக குத்திரும். ஆனால் பொன்வண்ணன் அவர்கள், நான் அவரை வந்து நடிகர்னு தான் நினச்சிருந்தேன். அவருடைய ஓவியங்களை பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் அவர் இந்த கொள்கையின் மீது அவர் எந்த அளவிற்கு ஒரு உணர்வோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அது சமீபமாக அந்த தேர்தலுக்கு முன்பாக அவர் வரைந்த கார்ட்டூன்கள்லாம் ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா புதிய வாக்காளர்கள் எந்த கருத்தும் இல்லாமல் நம்ம என்னமோ ஏதோ நாட்டுக்கு நடுவில் இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கவங்கலாம் ஒரு இசைக்காட்டியாக அது இருந்தது என்பதுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே அண்ணன் கோபண்ணா அவர்கள் எவ்வளோ பெரிய அவருக்கு பேர் எப்படி கோபண்ணான்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய விவாதமாக இருந்தாலும் சாந்த சொரூபண்ணாவாக தான் அவர் இருப்பார். அவர்களெல்லாம் இருக்கின்ற இந்த மேடையில் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அண்ணன் கோபால் அவர்களுக்கும் அண்ணன் லெனின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.